எல்லாருக்கும் வணக்கம். மோடி இந்தியாவுக்கு என்ன பண்ணினாரு அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் பயங்கரமான டிஸ்கஷன்லாம் எல்லாரும் பண்ணுவாங்க. ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன். இப்போ இந்த இந்தியாவுக்கு 77வது குடியரசு தின விழா நடந்தது இல்லையா? அப்போ அதுக்கு சிறப்பு விருந்தினராக யூரோப்பியன் கமிஷன் பிரசிடெண்ட் ஊர்சுலா டான் டெர் லேயன் வந்திருந்தாங்க இல்லையா? அவங்க அந்த குடியரசு உரையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அதில் சொல்லுவாங்க, இந்தியாவை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தியாவோட வளர்ச்சி, அந்த ஸ்திரத்தன்மை, இங்கே இருக்கிற செல்வம், இதெல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க அந்த உரையில் சொல்லுவாங்க. இது அதை சொல்றதோட நிப்பாட்டலை. 18 வருஷமா இந்தியாவுக்கும் யூரோப்புக்கும் ஒரு ஒப்பந்தம், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படி ஒன்று எப்போ நடக்கும்னு நம்மளே கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்போ இந்தியாவோட வளர்ச்சியை பார்த்து அவங்களா ஒரு முடிவுக்கு இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் FTAல சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது வரைக்கும் போட்ட ஒப்பந்தத்திலே இதுதான் மிகப்பெரிய ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தினால இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்தியாவோட ஏற்றுமதி இறக்குமதி இருக்கு இல்லையா, அது ரொம்ப வளர்ச்சி அடைந்த ஒரு நிலையை நோக்கி இனிமேல் போகுது. நிறைய பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸே இல்லை. உதாரணமாக அமெரிக்காவில் நம்மளோட பொருட்களுக்கெல்லாம் பயங்கரமான டேக்ஸ் போட்டாங்க. அப்படின்னா என்ன ஆகும்? இந்த டேக்ஸ் அதிகமாகும் போது அந்த பொருளோட விலை அதிகமாகும். நம்ம இந்திய பொருட்களை யாருமே வாங்க மாட்டாங்க. இதுதான் நம்ம ட்ரம்ப் செஞ்சது. ஆனால் இவங்க பண்ணுற அந்த ஃப்ரீ ட்ரேடு இது இருக்கு இல்லையா, இதனால என்ன ஆகும்னா நம்மளோட இந்திய பொருட்களோட விலை யூரோப்பியன் கண்ட்ரியில் ரொம்ப கம்மியாக இருக்கும். என்ன ஆக்சுவல் விலையோ அதுதான் இருக்கும். அதே மாதிரி அங்கேருந்து இங்கே வர பொருட்களோட விலையும் முன்னாடி இருந்ததோட ரொம்ப கம்மியாகும். நிறைய பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் எல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூரோப்பியன் கண்ட்ரியில் வாங்குவாங்க. கோடிக்கணக்கில் வாங்குறது தான். அந்த பொருட்களோட விலையெல்லாம் இப்போ இந்த டேக்ஸ் குறையுது. டேக்ஸ் இல்லாமல்லாம் ஆகுது இல்லையா? இதனால இந்த பொருளோட விலை ரொம்ப குறையும். இப்போ என்ன ஆகுது, இந்தியாவுக்கும் இந்த யூரோப்பியன் கண்ட்ரிக்குமான இந்த ஏற்றுமதி இறக்குமதியோட விலைகள்லாம் ரொம்ப குறையும். அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், FDI அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க நம்ம இந்தியாவில் டைரக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால, ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா கார் கம்பெனி, IT கம்பெனி, இதெல்லாம் யூரோப்பியன்ஸ் நம்ம இந்தியாவில் ஆரம்பித்தாங்கன்னா நம்ம படிக்கிற பசங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பும் அதிகமாகும். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரே ஒரு ஒப்பந்தம், இந்த மதர் ஆஃப் டீல்ஸ்னால இந்தியாவுக்கு வரக்கூடிய எவ்வளவு பெனிஃபிட். இப்போ இந்தியாவோட வளர்ச்சியை ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. உலக நாடுகளில் இந்தியா இப்போவே பொருளாதாரத்தில் நம்ம உயர்ந்த நிலையை அடைந்துட்டே இருக்கோம். இதனால பல வெளிநாடுகள் நம்ம நாட்டில் பல விஷயங்கள் செய்யறதுக்கு காத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த நிலையான அரசாங்கம், இந்த நாட்டோட தலைவன் யாரு? மோடிஜி தான். அவர் பண்ண சத்தம் இல்லாமல் பண்ணுற இந்த வேலையினால நீங்கள் போக போக பார்த்தீங்கன்னா இந்தியா வேற லெவலில் போகுது. இதுக்கெல்லாம் காரணம் அவர் தான். இப்பவும் மோடி என்ன பண்ணாரு, என்ன பண்ணுறாருன்னு கேட்குறவங்க தயவு செஞ்சு நான் சொன்ன இந்த விஷயத்த நீங்கள் கூட கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.